யூனிட் 10 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேங்களா. அதில் ஒவ்வொன்றா சிலபஸ் வைஸ் அப்படியே நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த யூனிட் 10 நோட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதோட சேர்த்து ப்ளஸ் 100 எம்சிக்யூவும் இருக்குது. சரிங்களா. இது ரெண்டும் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூனிட் 10 மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. இதே மாதிரி யூனிட் 9ம் ரெடியாக இருக்குது. ஆப்ரேஷன் ரிசர்ச் ப்ளஸ் ஒரு 100 எம்சிக்யூ. சரிங்களா. இந்த 2 யூனிட்டுக்கும் நோட்ஸும் 100 + 100 200 எம்சிக்யூவும் ரெடியாக இருக்குது. தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வாங்கிங்க. மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் வந்து எங்கள் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. சரி, இப்போ ஏன்னா இந்த நோட்ஸில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சாம்பிள் வேணுங்கிறத நான் ஃபுல் நோட்ஸே உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னான்ட்டு. சரிங்களா. பார்த்துக்குங்க. இதுதான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு என்னது சாம்பிள் ஸ்பேஸ் சிலபஸ் வைஸாக the random event, mutually exclusive event, sure event, impossible event, exactive event, preferable events, அப்புறம் axiomatic approach to probability. இதெல்லாம் வந்து பேசிக். சரிங்களா. ப்ராபபிலிட்டி தியரினுடைய ஒரு பேசிக்கு ஃபார்முலாலாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா. ஒரு ப்ராப்ளம்ஸாக இது ஒரு தேர்ட் சம்மு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து சம்மு, இது சிக்ஸ்த்து சம்மு. இந்த லீப் இயர் ஆண்டு அதெல்லாம் சம்ஸ் இருக்குல்ல, அது நான் லீப் இயர்னா என்ன அந்த சம்ஸு. ஓகேங்களா. அது பேர் டைஸு அதை வச்சு சம்ஸு. அப்புறம் கார்டு சம்மு. சரிங்களா. வித் ரீப்ளேஸ்மெண்ட்டு, வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, இது ஸ்பேட் ஆர் ஏஸு அதை யூஸ் பண்ணி சம்ஸு, ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இண்டிபெண்ட் ஈவெண்ட். சரிங்களா. இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா என்ன, அதை பேஸ் பண்ணி அதுக்கு எக்ஸாம்பிள் அதனுடைய ரிசல்ட்டு. சரிங்களா. அப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸு. இது தேர்ட் சம்மு. அதெல்லாம் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ கேன் சால்வ் 75%. அப்புறம் ஃபிஃப்த் சம்மு. அப்புறம் எனி ஒன்னா ஏ யூனியன் பி, போத்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்புறம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இம்பார்ட்டன்ட் பாருங்க டாபிக்கு. அப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸு. அப்புறம் அதை பேஸ் பண்ணி சம்ஸு. அப்புறம் வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா எப்படி சம்மு. அப்புறம் பேஸ் தியரம், இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. இதுவும் கொடுத்துருக்காங்க சிலபஸில். அதோடைய ஃபார்முலா, பேஸ் தியரம்னா எப்படி வந்துச்சு அதனுடைய டயக்ராமு. அப்புறம் ரேண்டம் வேரியபிள், அப்புறம் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம். அப்புறம் ப்ராப்ளம்ஸு அதை யூஸ் பண்ணி சியோட வேல்யூ கண்டுபிடிக்குது, கேவோட வேல்யூ கண்டுபிடிக்குது. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு அதிகம். சரிங்களா. இது தேர்ட் சம்மு. சரிங்களா. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துட்டு டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும், அழகாக இருக்கும், நீட்டாக அழகாக இருக்கும். படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் இருக்கும். ஃபிஃப்த்து சம்மு. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், அது அதனுடைய ஃபார்முலாஸு, ப்ராப்பர்ட்டிஸு. அப்புறம் ஸ்காட்ஸ் இன்இக்வாலிட்டி, பாருங்க மார்கோஸ் இன்இக்வாலிட்டி. இது சிலபஸில் இருக்குது. சிம்பிள் தான் மார்கோஸ் இன்இக்வாலிட்டின்றது.
அப்புறம் வேரியன்ஸு, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸு, செகண்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. எக்கச்சக்க ப்ராப்ளம், 4th செம்மு, 5th செம் முன்னே ஒரு 20 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இது ஒரு நெக்ஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், இது சிலபஸில் நம்ம சிலபஸில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி வர ஃபார்முலாஸு, குமுலண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், அப்புறம் அதனுடைய ரிசல்ட்டு, சரிங்களா, எல்லாம் இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், இதுவும் சிலபஸில் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறம் ப்ராப்ளம்ஸு, அதை வச்சு ஒரு 3 ப்ராப்ளம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு ப்ராப்ளம், அப்புறம் இன்வர்ஷன் அதனுடைய தியரம், அப்புறம் செபிஷேவ் இன்இக்வாலிட்டி, இதான் இம்பார்ட்டன்ட், நம்ம சிலபஸில் கேட்டிருக்காங்க. செபிஷேவ் இன்இக்வாலிட்டி, அப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம், இதெல்லாம் டிஆர்பி கேட்ட சம்ஸ் தான். 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள், discrete random variable, continuous random variable, joint probability function, அப்புறம் discrete mass function, அப்புறம் joint probability distribution function, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் marginal density function, conditional density function, அதனுடைய ப்ராப்ளம்ஸு, அப்புறம் கண்டிஷனல், அதை பேஸ் பண்ணி சம்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 சம்ஸ் இருக்குது. அப்புறம் ரிசல்ட்டு, கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸு, கண்டிஷனல் வேரியன்ஸ், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்மாவை, சாம்பிளிங் தியரி, இது சிலபஸில் இருக்குது. அப்புறம் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன், சரிங்களா, அப்புறம் சாம்பிள் மீன் வேரியன்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் மீன், எல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் சம், சிக்மா பை ரூட் எம், ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் மீன், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதோட ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சாம்பிள் மீன், அப்புறம் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ சாம்பிள் மீன், அப்புறம் ஹைபோதசிஸ் டெஸ்ட், நல் ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ், z less than 1.96னா நல் ஹைபோதசிஸ் அக்செப்டட், அது. அப்புறம் இது H0 இஸ் ட்ரூ வந்தால் என்ன, அக்செப்ட், ரிஜெக்ட் H0, அதெல்லாம் இருக்குது. டைப் 1 எரர், டைப் 2 எரர். டைப் 1னா H0 இஸ் ட்ரூ வந்தால் H0 இஸ் ரிஜெக்டட், H0 இஸ் ஃபால்ஸ் வந்தால் H0 இஸ் அக்செப்டட். அப்புறம் டெஸ்ட் பிட்வீன் த சாம்பிள் மீன், அதை பேஸ் பண்ணி சம்ஸு, இப்போ டெஸ்ட் ஃபார் சாம்பிள் மீன், சரிங்களா, அப்புறம் அதனுடைய ப்ராப்ளம்ஸு, அப்புறம் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்மால் சாம்பிள், சரிங்களா, சை ஸ்கொயர் ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன் எஃப் டெஸ்ட், ஃபஸ்ட்டு சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் இம்பார்ட்டன்ட்டு, சரிங்களா, அதனுடைய இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், n லெஸ் தேன் 39னா, n கிரேட்டர் தேன் ஈக்குவல் 39னா எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு, செகண்ட் சம்மு, தேர்ட் சம், நிறைய சம்ஸ் இருக்குது. இது நோட்டு, குமுலண்ட்டு, ஸ்கியூனஸ்ஸு, கட்டாசிஸு, ப்ராப்ளம்ஸ், அதை பேஸ் பண்ணி சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், சரிங்களா, யூசஸ் ஆஃப் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் டு டெஸ்ட் குட்னஸ் ஆஃப் ஃபிட், டெஸ்ட் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அப்சர்வேஷன், significant of population variance, significant of homogeneity condition, சரிங்களா, அதெல்லாம் என்ன ஒவ்வொன்றா, சரிங்களா, அதெல்லாம் விரிவாக கொடுத்துருவோம். பாருங்கள், இந்த நோட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு என்ன ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணப்படும், சரிங்களா. இதில் வந்து டிஆர்பியில் கேட்ட செம்ம 2x2 கண்டிஜென்சி டேபிள், அதனுடைய ஃபார்முலாஸு, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதெல்லாம். அப்புறம் டிஆர்பியில் கேட்ட சம்ஸு ஒரு சம்மு, ஃபிஷர் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதனுடைய இது, அதனுடைய ஃபார்முலாஸு, எஃப்னா என்னான்ட்டு, அப்புறம் அதனுடைய கண்டிஷன், ஃபிஷர் எஃப் டிஸ்ட்ரிபியூஷனுடைய கண்டிஷன், அப்புறம் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், அதாவது அனோவா, சரிங்களா, அதனுடைய ஒன் வே கிளாசிஃபிகேஷனுடைய டேபிள், சரிங்களா. இந்த எஸ்எஸ்சி, எஸ்எஸ்சி, எஸ்எஸ்டின்றதெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் என்னான்ட்டு, சரிங்களா.
அப்புறம் 2-வே கிளாசிஃபிகேஷன் இது அதெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் என்ன வீடியோ பண்ணேன். அப்புறம் நோட்ஸு அப்புறம் வந்துட்டு ஒரு சம்ஸ் டிஆர்பியில் கேட்ட சம்மா அதுக்கு ஆன்சரு சரிங்களா. நெக்ஸ்ட்டு கோவேரியன்ஸ் அந்த டாப்பிக்கு இதான் வந்து பேசிக். கோவேரியன்ஸ் வந்து கார்லேஷனுடைய பேசிக் சரிங்களா. அது தெரிஞ்சால் தான் கார்லேஷன் தரவாக படிக்க முடியும். இது சிம்பிள் கார்லேஷன், அப்புறம் கால் பியர்சன் கார்லேஷன். அது கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அது 6. அடுத்தது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அது நோட்டு, அதை பேஸ் பண்ணி ஒரு நோட்டு நல்லாயிருக்கும். ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ கமா வி, எக்ஸ் ஒய் இண்டிபெண்டாக இருந்தால் என்ன ஆர் ஈக்குவல் டு 0. அதனுடைய கான்வெர்ஸ் வந்து நாட் ட்ரூ, அது நல்லா இருக்கும். சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ்லாம் டிபெண்டன்ட் இண்டிபெண்டை பேஸ் பண்ணி ரிசல்ட்டு. அப்புறம் அதனோட ரிசல்ட்டு நிறைய கொடுத்துருக்கேன் 1 2 3 எல்லாம் டிஆர்பியில் கேட்டது சரிங்களா. இசட் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அதெல்லாம் இது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் மெஷர்டு பை ஸ்கேட்டர் டயக்ராம் ஆர் டாட் டயக்ராம். அது கூட 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இருக்கும்? நோ கார்லேஷன் என்ன, பாசிட்டிவ் நான் லீனியர் கார்லேஷன் என்ன, நெகட்டிவ் நான் லீனியர் கார்லேஷன் என்ன, அது கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் வச்சு ஒரு சம்ஸு. அப்புறம் ரெக்ரெஷன் அனாலிசிஸு. ஸோ தெர் ஆர் 2 ரெக்ரெஷன் லைன்ஸ், அது என்னென்னா அதனுடைய நார்மல் ஈக்குவேஷன்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் நோட்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் நல்லா நோட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. தேவைன்னா வாங்கிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க சரிங்களா. வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள், ஒவ்வொரு பேஜ்லையும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா. தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க. ஒரு ரிசல்ட் இதெல்லாம் வரணும் என்ன, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. ஒரு ஸ்டாண்டர்ட் எரர், ப்ராபபிள் எரர், அதனுடைய ஃபார்முலா, அதனுடைய ப்ராப்ளம்ஸு. ப்ராப்ளம்ஸ் பாருங்கள் நிறைய இருக்குது சரிங்களா. இதில் பாருங்கள் 4 ப்ராப்ளம் ஆச்சு, 5, 6வது ப்ராப்ளம், 7வது ப்ராப்ளம், பாருங்க 7 ப்ராப்ளம் ஆச்சு இது சரிங்களா. அங்கே ஒரு 40-50 ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் ஸ்பேர்மேன் ரேங்க் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், அப்புறம் அதனுடைய பேஸ் பண்ணி ரிசல்ட்டு. அப்புறம் கரெக்ஷன் ஃபேக்டர் சரிங்களா, இது ஒரு ஃபார்முலா, அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸு. அப்புறம் மல்டிபிள் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அது இருக்குது, என்னுடைய ஃபார்முலாஸு. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸு, என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ். பார்ஷியல் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இது நம்ம சிலபஸில் இருக்கிறது தான். அதனுடைய ஃபார்முலாஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு இப்படி வச்சுக்கலாம். கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது சரிங்களா. சென்ட்ரல் லிமிட் தியரம் ஓகேங்களா. அது தியரம்னா என்ன, சென்ட்ரல் லிமிட் தியரம்னா என்ன. அப்புறம் ஃபைனைட் பாப்புலேஷன் அதுவும் இருக்குது. அப்புறம் மார்கோஸ் இன்இக்வாலிட்டி சிலபஸில் இருக்குது. ஏற்கனவே மார்கோஸ் இன்இக்வாலிட்டி ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. இது ஒரு மார்கோஸ் இன்இக்வாலிட்டி சரி, ரெண்டு சேம் தான். அப்புறம் கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி, அப்புறம் செபிசிவ் தியரம். செபிசிவ் இன்இக்வாலிட்டி ஏற்கனவே பார்த்தோம், இது தியரம். அப்புறம் அடுத்தது வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், VLLN அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குதான். வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் ப்ராப்பர்ட்டி அந்த தியரம். அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு தியரம். அப்புறம் மார்கோஸ் தியரம் அது ஒன்று. கின்சன்ஸ் தியரம் அதை பேஸ் பண்ணி சரிங்களா. அவ்வளோதான், இவ்வளோ இருக்குது சிலபஸில். எல்லாமே சிலபஸ் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். மொத்தம் 119 பேஜ் இருக்குது சரிங்களா. ஒரு 100 MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன்சரோடு இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த 119 பேஜ், அதாவது யூனிட் 10 அண்டு யூனிட் 9 ப்ராபபிலிட்டி, அதாவது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனும் OR ஆப்ரேஷன் ரிசர்ச், இது 2 யூனிட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. OR அண்டு மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 யூனிட் 9 யூனிட் 10 சரிங்களா. 2 சாப்டருக்கும் 100 MCQ இருக்குது. யூனிட் 9க்கு 100 MCQ இருக்குது, 10க்கும் 100 MCQ இருக்குது. இது 2 நோட்ஸ் PDF, 2 நோட்ஸுமே உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துட்டேன் சரிங்களா. இப்படி தான், இவ்வளோ தான் இருக்குது, இதுதான் சரிங்களா. உங்களுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன கவர் ஆகிருக்குன்னு தெரியணும்ல, இவ்வளோ தான் இருக்குது. அப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான்
சரிங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணி எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணும். படிங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜில் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.